dear students, happy Christmas and happy New Year. என்னன்னா ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னன்னா நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த எல்லாருக்கும் தமிழில் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அது என்னன்னா, நான் கற்றுக்கிட்ட மியூசிக் ரைட்டிங், மியூசிக்கை எழுதுறது. இதை பார்த்துருப்பீங்க, இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட் பார்த்துருப்பீங்க. என்னன்னு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்திருக்கும், சிலருக்கு புரியாமல் கூட இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி எழுதணும்னு ஆசை இருந்திருக்கும். ஆனால் யார்கிட்ட கற்றுக்கிறது, எப்படி கற்றுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அப்படி ஆசை இருந்து கற்றுக்கிற ஆள் இல்லாமல், டீச்சர் தெரியாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வீடியோ கிளாஸ் ஃப்ரீயாகவே நடத்தலாம்னு இருக்கேன், தமிழில், அதுவும் தமிழில். ஸோ இதுக்கு பேர் டிஜிட்டல் மியூசிக் ஸ்கோரிங். டிஜிட்டல் மியூசிக் ஸ்கோரிங். ஸோ மியூசிக்கை, நம்ம நினைக்கிற மியூசிக்கை இப்படி எழுதுறது, இதை நான் சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் என்னுடைய வீடியோ கிளாஸை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸை நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு கூகுள் கிளாஸ் கோடு உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த கூகுள் கிளாஸ் கோடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கு பேர் டிஜிட்டல் ஷீட் மியூசிக் காம்போசிஷன் இன் தமிழ். நான் தமிழில் தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் குருதேவராஜன். ஸோ டிஜிட்டல் ஷீட் மியூசிக் காம்போசிஷன். ஸோ இந்த கோர்ஸோடைய காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டரில் மியூசிக் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று. ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் இருக்கவங்க மட்டும்தான் கற்றுக்கிற முடியுமா அப்படின்னா இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னா கூட கற்றுக்கலாம். எப்படின்னா, இதுதான் ஷீட் மியூசிக், இதில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இதுக்கு ஒன்று கம்ப்யூட்டரில் போங்க. கம்ப்யூட்டரில் என்ன சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ கம்ப்யூட்டர் இல்லாதவங்க, அது லேப்டாப் இல்லாதவங்க, இந்த ஷீட்டை நான் கூகுள் கிளாஸில் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் எத்தனை தடவை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு 10-15 டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 50 டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஒரு பென்சில், ஒரு ஷார்ப்னர், ஒரு எரேசர், இந்த 3 மட்டும் இருந்தால் போதும். இதில் நீங்கள் மியூசிக் எழுதி பழகலாம். ஸோ நான் சொல்கிற அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ நீங்கள் அப்படி இதில் எழுதி பழகி நீங்களும் மியூசிக் எழுதலாம். ஓகே. ஸோ இது நிறைய பேர்கிட்ட இப்போ லேப்டாப் இருக்கும், ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க, அந்த லேப்டாப்பே போதும். ஸோ நீங்கள் டிஜிட்டலாக லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதுகிற அந்த மியூசிக்கை நீங்களே உடனே எழுதி முடித்த உடனே நீங்கள் உங்களுடைய காதில் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் லேப்டாப் தனியாக வாங்கியிருந்தீங்கன்னா ஹெட்ஃபோன் தேவை இருக்காது. பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்த லேப்டாப்புக்கு கொஞ்சம் ஒரு ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஸ்ட்ராங்காக இன்ட்ரெஸ்ட், கம்ப்யூட்டர்ஸ்லையும் மியூசிக்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இது சிலபஸ் இல்லை, இது ஒரு ஹாபியாக, மியூசிக்கே ஒரு ஹாபியாக நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இதில் ஜாயின் பண்ணால் போதும். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் என்ன சந்தர்ப்பம் கொடுக்குதுன்னா, பேசிக்ஸ் ஆஃப் கம்போசிங் டிஜிட்டல் ஷீட் மியூசிக். ஓகே, டிஜிட்டல் ஷீட் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகுத்து உங்களுக்கு கொடுக்குது. ஓகே. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு விண்டோஸோ ஆப்பிள் எதுனாலும் சரி, லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப். ஸோ ஆப்பிள் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஆப்பிள் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, விண்டோஸ் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஓகே. அதோட ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து அப்படி இல்லைன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கிரியேட்டிங் ஒரிஜினல் ஸ்கோர் ஷீட்ஸ். ஸோ ஒரிஜினல் ஸ்கோர் ஷீட்டு அப்படி இல்லைன்னா கைப்படையே நம்ம எப்படி ஒரிஜினல் மியூசிக் எழுதுறது
அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எழுதுறது மட்டும் இல்லை, நீங்கள் எழுதின ஸ்கோரை என்ன பண்ணலாம், டிஜிட்டலாக எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது மியூசிக் ஸ்கோர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி, மியூசிக் கம்யூனிட்டினா நீங்கள் ஜாதின்னு நினச்சிடாதீங்க. மியூசிக் கம்யூனிட்டின்றது இசை விருப்பம் உள்ளவர்கள் இதில் இருப்பாங்க எல்லாரும். உலகத்தில் இருக்கிற அத்தனை இசை விருப்பமானவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், ஓகே, அவங்க எல்லாம் இந்த மியூசிக், அவங்க எழுதுகிற மியூசிக் ஸ்கோரை இதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் பார்த்துட்டு நல்லா இருந்தால் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதில் எப்படி நீங்கள் எழுதின இசை தொகுப்பை இதில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த ஸ்கோர் மியூசிக். ஸோ இதுதான் இந்த கிளாஸோடைய விஷயம். ஸோ இந்த கிளாஸ் விருப்பம் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இட் வில் பி எ வீடியோ கிளாஸ், வாட்ச் அண்ட் லிசன் டு பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு கிளாஸ் நான் போடுவேன். என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெட்டீரியல்ஸ், அதுக்கான மெட்டீரியல்ஸை கூகுள் கிளாஸில் நான் போடுவேன். ஸோ யூ வில் பி ஹேவிங் எ வீடியோ கிளாஸ், மெட்டீரியல்ஸ் வில் பி போஸ்டட் இன் த கூகுள் கிளாஸ். ஸோ இந்த கோடு இருக்குது பார்த்தீங்க. ஸோ இந்த கோடு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். பிஎன் இதை அப்படியே காப்பி பண்ணி கூகுள் கிளாஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த கோடை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என் கூகுள் கிளாஸ் மியூசிக், இந்த டிஜிட்டல் ஷீட் மியூசிக் காம்போசிஷன் கிளாஸுக்கு நீங்கள் உள்ளுக்கு வந்துடுவீங்க. ஸோ அதான், காப்பி த above code to join my digital sheet music composition class. அப்படி இல்லை, இது எனக்கு தெரியலைன்னா கூகுள் கிளாஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போய் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் இருக்கு பாருங்க, 6ஆவதுல இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கேயும் இந்த கோட் இருக்குது பாருங்கள். இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். போயிட்டு அங்கே உள்ள மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். போட்டிருக்க மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸசைசஸ் கொடுப்பேன். அந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா மியூசிக் பழகத்தான் இசை வரும். இசைன்றது கண்ணதாசன் சொன்ன மாதிரி பழக பழக வரும் இசை போல, ஸோ படிக்க படிக்க வரும் கவி போல அப்படின்றது அதான். ஸோ டெய்லி பழகணும். பழகினீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் இப்படி ஸ்கோர் எழுதலாம், இப்படி மியூசிக் எழுதலாம். மியூசிக்ன்றது ஒரு மொழி. ஸோ அது ஒரு மொழி. அந்த மொழியை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு எழுதலாம். ஸோ அதுக்கான அடிப்படை தளம் தான் நான் அமைச்சு கொடுக்குறேன். ஸோ அந்த அடிப்படை தளத்தை விரும்புகிறவங்க வந்து என்னோட ஜாயின் பண்ணி கிளாஸு இதோடைய அந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய மியூசிக் கூகுள் கிளாஸ். ஸோ நான் கொஞ்சம் இது பண்ணுறேன். ஓகே, வரல. ஓகே, ஸோ நான் என்னன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட் மியூசிக் என்ன, இது எப்படி ஆரிஜின் ஆச்சு, யாரெல்லாம் இதற்கு வழிவகுத்தா, இப்போ இப்படி எழுதுறதுக்கு அப்படின்றதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது கொஞ்சம் எடுத்த உடனே அது நடத்தினா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம நடத்த போகிறதில்ல. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நான் மியூசிக் கிளாஸுக்கு வந்துடுறேன். ஓகே, ஸோ இசை மியூசிக் அப்படின்ற அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா அது ஒரு மொழி மாதிரி. ஸோ தமிழ், இங்கிலீஷ் மாதிரி அது ஒரு மொழி. ஸோ இந்த மொழியை எதில் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிட்டன் இன் அ ஷீட் ஆஃப் பேப்பர். ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் எழுதுறாங்க. இன்னைக்கு டிஜிட்டலில் எழுதுறாங்க. ஸோ ரெண்டுமே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ ஷீட் ஆஃப் பேப்பரில் ஷீட் ஆஃப் பேப்பரில் எப்படி, ஏன்னா நாங்கள்லாம் நான் மியூசிக் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் இல்லை. பட் அப்போ நாங்கள் என்னுடைய டீச்சர்ஸ் இப்படி இந்த ஷீட் மியூசிக்கில் தான் நாங்கள் பென்சில், எரேசர், ஷார்ப்னர் கொண்டு போய் எழுதுவோம். ஸோ இதில் தான் எழுத சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கடுத்து நாம் வேற என்னென்ன இருக்கலாம் பார்ப்போம். ஸோ இந்த மியூசிக் எதில் எழுதப்படுதுன்னா, இதில் தான் எழுதப்படுது. இந்த ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர். இந்த ஷீட் ஆஃப் பேப்பர் என்ன அப்படின்னா, இந்த ஷீட் ஆஃப் பேப்பரில் என்ன இருக்கும் அப்படின்னா,
சாரி, இந்த ஷீட் ஆஃப் பேப்பரில் அது என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, ஒரு கோடு கோடாக இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கா? இந்த கோடு கோடாக இருக்கிறது தான், இந்த கோடு கோடாக இருக்கிறது தான் நம்ம மியூசிக் எழுத போகிறோம். எப்படி எழுதியிருக்காங்கன்னு ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அதை திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அது என்னன்னு. இப்போ இந்த கோடு கோடாக இருக்கா? இந்த கோடு கோடாக இருக்கிறது தான் இங்கே பாருங்க. கோடு கோடாக இருக்குது, பார் பாராக பிரிச்சிருக்காங்க, என்னமோ வரைஞ்சிருக்காங்க, வரைஞ்ச மாதிரியே இருக்கும், ஒரு ஆர்ட் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஆர்ட், இந்த மாதிரி ஆர்ட்டை தான் இங்கே நம்ம பென்சிலில் குறியீடுகளாக போட போகிறோம் மியூசிக். ஸோ அது எப்படி பழக போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த மியூசிக் எழுதுகிற ஷீட் பேப்பர். இந்த ஷீட் பேப்பரை நான் கூகுள் கிளாஸில் போட்டுறேன், நீங்கள் எத்தனை தடவை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது வாட்டுக்கு இருக்கும். ஓகே, நான் சாரி, ஓகே, நான் இப்போ இந்த மியூசிக் எல்லா லாங்குவேஜ் மாதிரியும் இதுவும் ஒரு என்ன சொல்றது, இதில் தான் எழுதப்படுது. இது ஒரு லெஃப்ட், அதாவது ரைட் டு லெஃப்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சாரி, ஓகே, இப்போ இதாக இருக்கலாம். இப்போ இந்த பேப்பர் பாருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஜூமில் எப்படி எழுதுவாங்கன்னா, சாரி, இந்த இருக்கலாம், இங்கேருந்து எழுதுவாங்க. ஸோ ஹியர், இங்கேருந்து இப்படி எழுதி போவாங்க. ஸோ ஃப்ரம், இது என்ன சொல்கிறது, லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட் தான் மியூசிக் ஸ்கோர் எழுதுவாங்க. ஸோ அப்படி எல்லாத்துலேயும் எங்கே எழுதுவாங்க, எல்லா எல்லாத்துலேயும் எழுதலாமா அப்படின்லாம் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் என்னன்றதை நான் காட்டுறேன். ஓகே, ஸோ அப்படி என்ன மெத்தட் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு இருக்குது, 1 2 3 4 5 கோடு இருக்குது. 1 2 3 4 4 ஸ்பேஸ் இருக்குது. 5 கோடும் 4 ஸ்பேஸ் இருக்கும். இந்த 5 கோட்டில் தான் எழுத போகிறீங்க. 5 கோடு 4 ஸ்பேஸில் தான் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ஸ்டாப் லைன். ஓகே, நான் எழுதுறேன், என்னன்னு எழுதுறேன், எஸ், சாரி பேனா எடுத்துக்கிறேன், STAFF, staff line or stave line, stave, staff or stave. இந்த 5 லைனும் 4 ஸ்பேஸும் பேரு, இதுக்கு பேரு ஸ்டாப் லைன் ஆர் ஸ்டேவ் லைன், இப்படி வேணா சொல்லலாம். ஓகே, ஸோ தப்பு இல்லை. ஓகே, இதை அழிச்சிடறேன் நான். ஸ்டேவ் ஆர் ஸ்டாப். ஓகே, நோ. இப்போ இந்த ஸ்டேவ் ஆர் ஸ்டாப் அப்படின்றதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நமக்கு இப்போ மியூசிக்கில் இருக்கிற நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட் மாதிரியே. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங்குவேஜில் என்ன தேவைப்படும், எழுத்துக்கள் தேவைப்படும். எழுத்துக்களை நம்ம கோர்வையாக வார்த்தையாக மாற்றுறோம், வார்த்தையை வாக்கியங்களாக மாற்றுறோம், வாக்கியங்களை பேராகிராஃபாக மாற்றுறோம், பேராகிராஃபை பெரிய அடுத்து நிறையா பேராகிராஃபாக சேர்த்து பேஜஸ் ஆகுது, பேஜஸ் சாப்டர் ஆகுது. ஓகே, இப்படி தான் போய்கிட்டே இருக்கும் கதை. அதே ப்ராசஸ் தான் இசையிலையும் மியூசிக்லையும். மியூசிக்கில் ஆல்பபெட்ஸ் இருக்குது. ஓகே, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் மியூசிக் ஆல்பபெட்ஸை நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் மூலமாக அப்படியே அதை நடத்திட்டு அதோடைய சிம்பிள்ஸ், இந்த மாதிரி சிம்பிள்ஸுக்கு நான் போகிறேன். நம்ம எடுத்தோடனே இதை
இப்படி என்னன்னு உங்களுக்கு நடத்தணும்னா என்னன்னு தெரியாது, கொஞ்சம் கஷ்டப்படணும். இது என்ன அப்படின்றது இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸை வச்சு தான் குறியீடு சொல்றாங்க. ஸோ இதை முதல் இந்த 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 குறியீடுகள், ஓகே, இந்த குறியீடுகள்லாம் யாரு கொண்டு வந்தா, அமைச்சர் ஒரு இசையை முதல் வடிவமைச்சது, இந்த மாதிரி குறியீடுகளா வடிவமைச்சது யாரு? கிரேக்கர்கள் தான் வடிவமைச்சிருக்காங்க. கிரேக்கர்கள் இந்த குறியீடுகளை இசைய குறியீடுகளா மாத்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 5 லைன்ல 15ஆம் நூற்றாண்டுல தான் இந்த இந்த முதல் அரிஸ்டாட்டல், பித்தகோரஸ் அப்படிங்கிற இந்த 2 அவங்க மியூசிக்கை பத்தி கிரேக்ல எழுதியிருக்காங்க. கிரேக்ல நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க. யாரு? அரிஸ்டாட்டல், பித்தகோரஸ். ஸோ இவங்க 2 பேரும் எழுதியிருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண, இந்த குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. பட் இந்த லைன் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல. ஓகே, 5 லைன் 4 ஸ்பேஸ். இதை 15ஆம் நூற்றாண்டுல ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வரலாறை நான் கொஞ்சம் தனியா ஒரு கிளாஸ்ல நான் நடத்துறேன். அது கொஞ்சம் ஒரு 5-6 கிளாஸ் போன பிறகு நடத்துறேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நடத்தினா கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அந்த குறியீடுகளை இந்த இந்த லைன் 5 லைனும் 4 ஸ்பேஸுக்குள்ள கொண்டு வந்து அமைச்சது 15ஆம் நூற்றாண்டுல நடந்திருக்கு. ஓகே ஓகே. இப்ப இந்த குறியீடுகளுக்கு பேர் எங்க இருந்து வச்சாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம தமிழ் கர்நாடக தமிழ் இசை வரலாறு வேற, கர்நாடக இசை இது வேற. கர்நாடகம்ன்றது வேற, தமிழ் இசைன்றது வேற. நான் தமிழ் இசை சொல்றேன் அப்புறமேலு. இப்ப கர்நாடக இசையில நம்ம ச ச ரி க ம ப த நி ச சொல்றோம். 7 ஸ்வரங்களை 7 வார்த்தை, தமிழ் வார்த்தை, அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை சொல்றோம். அதே மாதிரி ஆங்கில வெஸ்டர்ன் 7 நோட்ஸ். மியூசிக்ல 7 ஸ்வரங்களை வச்சுதான் பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 7 ஸ்வரங்களை எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். ஸோ த ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் மியூசிக்ல the first 7 alphabets. அப்போ the first 7 alphabets என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு alphabets தெரியும். ஸோ இருந்தாலும் இந்த சொல்றேன். இந்த first 7 alphabets என்ன பார்த்தீங்கன்னா, first 7 alphabets A. ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 7 alphabets. Seven alphabets: A, B, C, D, E, F, G. அதுக்கு அடுத்து இது வந்து அப்பர் ஆக்டேவ்னு வாங்க. ஓகே, இது ஆக்டேவ்னா என்னன்னு சொல்றேன். இது இந்த ஏ இல்லாட்டி இந்த ஏ இப்படி இங்க வரும்போது இது மேல புள்ளி வைப்பாங்க, அப்பர் ஆக்டேவ் அப்படின்வாங்க. ஸோ ஆக்டேவ்ன்றது 8. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கிரேக்கர்கள் தான் இசையை ஒழுங்குபடுத்தினது. ஸோ அதனால வெஸ்டர்ன் மியூசிக் டேர்ம்ஸ் எல்லாமே நிறைய கிரேக் வார்த்தைகள் வரும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த 7 ஆல்பபெட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் மேலே இதுக்கு தான் மேலே நம்பர் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ வேற பேனா எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தெரியுற மாதிரி. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. 8ன்றது என்னன்னா இந்த மேல் சஜ்ஜமம். கர்நாடகத்துல மேல் சஜ்ஜமம்னுவாங்க. ஸோ அப்படி திருப்பி வரும், ரிட்டர்ன் அடுத்த ஆக்டேவ் போகும். ஓகே, இதை இந்த 7 ஸ்வரங்களை தான் தமிழ்ல ச ரி க ம ப த நி சா. ஸோ இப்படி போகும் கர்நாடக சங்கீதத்துல. இங்கிலீஷ்ல A B C D F G. ஸோ இப்படி போகும். ஓகே, இப்ப இந்த 7 நோட்ஸ், இந்த 7 நோட்ஸ்
இதுல ஃபர்ஸ்ட் நோட்டா எதை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எதை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ல நம்ம அதை கர்நாடக சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா சாவை முதல் சுரமா வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க. நான் சொல்றேன். இதுதான் சா. நீங்க பார்த்துருப்பீங்க. சரி கமா பாத நீ சா மேல் சஜ்ஜமம். இது இந்த சரிகமா பாதனிசா. இதுல சாவ முதல் ஸ்வரமா வச்சுக்கிறாங்க. ஏன் வச்சாங்கன்னு சொல்றேன். நிச்சயமா இருக்கு. காரணம் இல்லாம எதுவும் வைக்கல. 3 இது 4வது ஸ்வரம் 5 6 7 மேல் சாய். இப்ப ஏன் சா இங்க இதுல என்ன ஏ இல்ல. அதான் கவனிக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் 7 ஆல்பபெட்ஸ் தான் மியூசிக் வெஸ்டர்ன் மியூசிக்ல எடுத்திருக்காங்க. ஆல்பபெட்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு நேம் கொடுக்கணும்ன்றதுக்காக. ஸோ நேம் இருக்கணும்ல. ஸோ அந்த நேம் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் 7 ஆல்பபெட்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லெட்டரா எதை எடுத்திருக்காங்கன்னா இந்த சியை தான் எடுத்திருக்காங்க. இப்ப எப்படி வரும்னா அப்படியே இந்த சியை இங்க கொண்டு வாங்க. சி டி இ எஃப் ஜி ஏ டி திருப்பி என்ன வந்துடும்? சி வந்துடும். மேல் அப்பர் ஆக்டேவ். ஸோ இப்படி இந்த சி இதை அப்படியே கட் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்ப ஏன் இப்படி வச்சாங்க? அப்ப பார்த்தீங்கன்னா இப்ப அப்பர் ஆக்டேவ் பார்த்தாச்சு. சாரி, இப்ப சி தான் ஃபர்ஸ்டா வச்சிருக்காங்க. சி 2, இ வந்து 3, எஃப் வந்து 4, ஜி வந்து 5, ஏ வந்து 6, பி வந்து 7. ஸோ ஏன் இந்த சியை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்து இதில் நிறைய இது இருக்கு. சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணலாம். என்ன சொல்றாங்கன்னா திஸ் சி நோட், அதாவது சுதி, இந்த ச சுதி தான் ஆதார சுதி. அப்படின்னா என்ன? ஆதார சுதினா என்னன்னா காஸ்மிக் சவுண்ட். காஸ்மிக் சவுண்ட்னா என்ன என்ன அப்படின்னா முதல் தோன்றிய ஒளி. உலகம் தோன்றிய போது இந்த ஒளியில தான் தொடங்கியதா சொல்றாங்க, நம்புறாங்க. ஸோ நம்ம ஓம்கார ஒளி, நம்ம ஓம்கார ஒளியை ஒழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சுதியில தான் இருக்கும். ஓ, இதுதான் சி. ஸோ யாரு எந்த ஒரு ஆண் மகனும் ஓகே ஆணுடைய முதல் பெண் ஒழிச்சா இந்த அப்பர் ஆக்டேவ்ல இருக்கும். ஸோ ஒரு பெண் வந்து ஓம்னு இருக்கும், ஹையர் ஆக்டேவ்ல இருக்கும். ஸோ ஒரு ஆண் இந்த ஆக்டேவ்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டேவ்ல ஓ, இது கீழே ஆக்டேவ் ஓம்னு இருக்கும். ஓகே, அதாவது கீழே இறங்கும். ஸோ சாதாரணமாக நம்ம பேசும்போது இந்த இந்த ஃப்ரீக்குவென்சியில தான் பேச முடியும் நம்ம. அதுக்கடுத்து இது வந்து 1வது கட்டை, 2வது கட்டை, 3வது கட்டை, 4வது, 5, 6, 7 கட்டை அப்படி சொல்லுவாங்க. ஸோ கர்நாடக சங்கீதத்தில். ஸோ முதல் கட்டை ஒரு சாதாரணமாக ஒரு ஆண் மகனோ பேசும்போது, மனிதன் பேசும்போது இந்த கட்டையில தான் பேசுறாங்க. ஸோ இதனால இது ஆதார சுதி அப்படின்றாங்க. சி வந்து ஆதார சுதி, சஜ்ஜமம். ச வந்து சஜ்ஜமம். ரி வந்து இது அடுத்த கிளாஸ் நடத்துறேன் நான். ரிஷபம், காந்தாரம், மத்திமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம், மேல் சஜ்ஜமம். ஓகே, இது நான் இப்போ சொல்றேன், அப்புறம் அடுத்து நான் எழுதி உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த சஜ்ஜமம் ஸோ ஆக்சுவலாக நம்ம இசை படிக்கிறோம்னா அதோட டெக்னிக்கல் நேம்ஸ் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். சும்மா சாரிகன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாம் சொல்லுவாங்க, பட் நமக்கு இது என்னன்னு தெரியும். இதுக்கும் வார்த்தை இருக்கு. இப்போ வெறும் CDEFGAB அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம மியூசிக் படிக்க லேர்ன் பண்ண இதை வந்து மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிடணும். இது வந்து டானிக் நோட் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டானிக் நோட். சின்றது டானிக். ஏன்னா இதுதான் கிரேக்கர்கள், பித்தகோரஸ், அரிஸ்டாட்டல், அந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன நம்புறாங்கன்னா உலகம் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் ஒளியால் துவங்கப்பட்டது. அந்த ஒளி ஆதார ஒளி தான். ஸோ
மியூசிக் இஸ் காஸ்மிக். ஸோ அந்த காஸ்மிக் உடைய சவுண்ட் என்னன்னா இந்த சஜ்ஜமம் ச. ஓகே, இதை நீங்கள் அதான் நம்ம இந்த ஓம்கார ஒலியை இந்த இதில் தான் அமையும், ஓம்கார ஒலி ஓம். ஸோ இன்னைக்கு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காரு, சப்தம் விண்வெளியில் சப்தம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த சப்தம் தான் இருக்கு, இந்த சப்தம் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதுதான் நம்ம ஓம்கார ஒளின்றோம். ஸோ நிறைய இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது ஒரு தனி சயின்ஸ் ரிலேட்டட், ரிலீஜியன் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒளி வந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால இதை ஃபர்ஸ்ட் சவுண்டாக வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ இதோடைய ஃப்ரீக்குவென்சி என்ன, இது அந்த ஃப்ரீக்குவென்சி சொல்கிறேன். அந்த ஃப்ரீக்குவென்சி இப்போ வேணாம், அது கொஞ்சம் அடுத்த கிளாஸில் நான் கொஞ்சமாக சொல்லும்போது சொல்கிறேன். ஸோ ஃப்ரீக்குவென்சி அப்படின்றது ஒளியினுடைய அளவு. இப்போ நான் ஒரு பேசுகிறேன்ல, இது ஒரு ஃப்ரீக்குவென்சியில் வரும். ஸோ அந்த ஒளியினுடைய அளவில் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல், இதெல்லாம் கூடிக்கிட்டே போகுது. ஸோ இந்த ஏ டு ஏ வச்சிங்கன்னா, ஏ டு ஜி வச்சிங்கன்னா, இந்த அளவை வரிசைப்படுத்தும் போது, இந்த ஒளிச்சு நம்ம சொல்லி வரிசைப்படுத்தும் போது எது முதல் லோவாக வருதுன்னா சி. அதனால இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சயின்டிஃபிக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இது முதல் லோவாக இருக்குது, ஹையாக இருக்குது, ஹை அப்படி கொஞ்சம் அசெண்டிங் ஆர்டரில் இந்த ஃப்ரீக்குவென்சி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது காரணமாக இந்த ஏபிசிடிஇஎஃப்ஜிஏவை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்னில், சிடிஇஎஃப்ஜி ஏபிசி அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் இப்போ இதில் இந்த சி டு சி, இப்போ நம்ம எப்பயுமே மியூசிக் படிக்கிறோம் அப்படின்னா இந்த சி டு சி தான் எடுத்துக்கணும். இந்த சி டு சியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது இந்த நம்பரிங் கூட தெரிஞ்சுக்கணும். ஓகே, 1 2 3 7 ப்ளஸ் 1 அது 8 அப்பர் ஆக்டேவ். ஸோ இதில் ஃப்ரீக்குவென்சி எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு அடுத்த டெக்னிக்கலாக கொஞ்சம் போக வேண்டியிருக்கு. இப்போ சி இங்கே போகிறேன், சி சாரி தெரியல, இப்போ இந்த சி, அதுக்கடுத்து டி, அதுக்கடுத்து இ, எஃப், ஜி, ஏ, பி மேல் சைட். ஓகே, அப்பர் ஆக்டேவ். இஸ் கால்ட் அப்பர் ஆக்டேவ். நவ் இதை ஃபர்ஸ்ட் வகைப்படுத்தும் போது ஏலேருந்து ஏ வரல வச்சதை எப்படி வகைப்படுத்திட்டாங்க, சி டு சின்னு வகைப்படுத்திட்டாங்க அந்த ஃப்ரீக்குவென்சியை வச்சு. இப்போ வகைப்படுத்திட்டு அதுக்கு அளவு கொடுக்குறாங்க, ஒவ்வொரு சுதிக்கும் அளவு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, சி டு டி இது என்ன அளவு, வேற ஒரு எடுத்துக்கிறேன், இப்போ நமக்கு தெரியும். இப்போ சி டு டி ஒரு அளவு இருக்கு, இது என்னன்னா ஹோல் டோன். அப்படின்னா என்ன சார், என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலேருந்து டி வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு கீபோர்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் காட்டுறேன், இப்போ உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது என்னன்னு. ஓகே, ஃபைன். இப்போ இதான் கீபோர்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. ஸோ இந்த கீபோர்டில் பாருங்கள், இப்போ சி டி இ எஃப் ஜி ஏ பி சி இது ஒரு ஆக்டேவ். இந்த பிளாக் கீ இப்போ மறந்துடுங்க, இதெல்லாம் மறந்துடுங்க, இதெல்லாம் இப்போ பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த சி டு சி, ஓகே பாருங்க, இப்போ எழுதுறேன். ஸோ இந்த சி இங்கேருந்து ஆரம்பிக்குது, இந்த சியிலிருந்து இந்த சி வரல, ஒரு 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 மார்க்
C to C இது ஒரு ஆக்டேவ். அப்புறம் இந்த Cல இருந்து இதுதான் ஆக்டேவ்ன்றுவாங்க. ஓகே, இந்த Cல இருந்து இந்த C வரல ஒரு ஆக்டேவ், 2 ஆக்டேவ். இங்கிட்ட ஒரு C இருக்கு, 3rd ஆக்டேவ். இப்படி ஆக்டேவ்ன்றுவாங்க. ஸோ இந்த ஆக்டேவுக்குள்ள பார்த்தீங்கன்னா C இருக்கு, இது 1, இது 1ன்னு போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 வந்துருச்சா? ஸோ இந்த 7 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை எப்படி பிரிக்கிறாங்க, இதற்கு வந்து அளவுகோல் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. சிம்பிளா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி புரியுறேன். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த அளவுகோல் அப்படின்றது என்னன்னா, இப்போ சியில இருந்து இதுக்கு பேரு சி ஷார்ப் போட்டிருக்காங்களா, மேலே ஒரு இப்படி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. இது பாருங்க, இப்படி போட்டு 2 பேரல் லைன் திக்கா போட்டிருக்காங்க. இது ஷார்ப்னு அர்த்தம். இதுக்கு பேரு இது ஷார்ப். மியூசிக்ல வார்த்தையே தெரிஞ்சு SHARP ஷார்ப். மேல இருக்கிறது என்னன்னு சொல்றேன், இப்ப வேணாம். ஓகே, இது ஷார்ப்னு அர்த்தம். இப்ப சி அடுத்த இந்த நோட் எங்க டிராவல் ஆகுது, சி ஷார்ப்புக்கு. சி ஷார்ப்ல இருந்து அடுத்து எங்க டிராவல் ஆகுது, டிக்கு. அப்புறம் டில டு டி ஷார்ப், அப்புறம் இ, இல இருந்து எஃப், எஃப்ல இருந்து எஃப் ஷார்ப், எஃப் ஷார்ப்ல இருந்து ஜி, ஜி ஷார்ப்ல இருந்து ஜில இருந்து ஜி ஷார்ப், ஜி ஷார்ப்ல இருந்து ஏ, ஏல இருந்து ஏ ஷார்ப், ஏ ஷார்ப்ல இருந்து பி, பில இருந்து சி. இப்ப இதோடைய டிராவல் பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் நோட்ஸ் எப்படி டிராவல் பாருங்க. சி டு டி, டி டு இ டிராவல், இ டு இதை வந்து நான் தனியாக எழுதுறேன் உங்களுக்கு எப்படி வரும். இல இருந்து எஃப் ஒன்று, ஓகே. அப்புறம் எஃப் டு ஜி, ஜி டு ஏ, ஏ டு பி, அப்புறம் பி டு சி, பி டு சி. ஓகே, ஸோ இதான் அந்த டிராவலிங். மியூசிக் இப்படி டிராவல் பண்ணுது சில இருந்து சி டிக்கு. சில இருந்து இப்போ டிக்கு டிராவல் பண்ணும்போது இடையில என்ன இருக்கு, ஒரு நோட் இருக்கு பார்த்தீங்களா, சி ஷார்ப் அப்படின்ற ஒரு நோட் இருக்கு. அதே மாதிரி டில இருந்து இக்கு டிராவல் பண்ணும்போது இடையில என்ன இருக்கு, ஒரு டி ஷார்ப்னு ஒன்று நோட் இருக்கு. ஆனால் இல இருந்து எஃப்க்கு டிராவல் பண்ணும்போது என்ன இல்லை, ஒரு எதுவும் இல்லை, இ ஷார்ப் இல்லை நோட். ஆனால் இ ஷார்ப் இருக்கு இப்போதைக்கு, அது ஒரு தனி தியரி. அந்த தியரி கொஞ்சம் நாள் கழிச்சு என்னன்னு சொல்றேன். இப்போதைக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன இல்லை, இ ஷார்ப் இல்லை. மியூசிக்ல இ ஷார்ப் இருக்கு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இல்லை. ஸோ மியூசிக் வேற, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வேற. ஸோ அதை வந்து முதல் தெரிஞ்சுங்க, அப்புறமேல என்னன்னு சொல்றேன். இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. ஈல இருந்து என்ன இல்லை, இ ஷார்ப்ல நேரடியாக எங்கே போயிடுது, எஃப்க்கு போயிடுது. அதே மாதிரி எஃப்ல இருந்து எஃப் ஷார்ப் போய் அப்புறம் ஜிக்கு போகுது, ஜிக்கு போகும்போது மியூசிக் ஜிலேருந்து ஏக்கு போகும்போது, ஜிலேருந்து ஜி ஷார்ப் போய் அப்புறம் ஏ. அதே மாதிரி ஏலேருந்து பிக்கு போகும்போது ஏ ஷார்ப் போய் பி போகுது. ஆனால் திருப்பி பிலேருந்து சிக்கு போகும்போது அப்பர் ஆக்டேவுக்கு போகும்போது என்ன ஆகுது, பி ஷார்ப் போகாமல் பி ஷார்ப் இல்லை, அதனால சிக்கு நேரடியாக போயிடுது. அப்போ இதுதான் அந்த டிராவல். இதை எப்படி அளவு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒரு மியூசிக் சில இருந்து டிக்கு டிராவல் ஆகுது. இப்போ மியூசிக் வந்து இப்படி பாருங்க, சில இருந்து மியூசிக் டிக்கு டிராவல் பண்ணதுன்னா இது வந்து ஹோல் டோன் அப்படின்றாங்க. ஹோல் டோன்னா 2 அரை சுருதிகள். சில இருந்து சி ஷார்ப் இது ஒரு ஹாஃப் டோன். அப்புறம் சி ஷார்ப்ல இருந்து டி போறது ஒரு ஹாஃப் டோன். ஸோ டோட்டல் ஹோல் டோன். இது வந்து ஹோல் டோனா கணக்கெடுத்துக்கிறாங்க. புரிஞ்சுதா? கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம மியூசிக் ஸ்கோர் எழுத முடியும். ஸோ சில இருந்து சி ஷார்ப் ஹாஃப் டோன், இந்த டி மேலே இருக்கிறத கொஞ்சம் இப்போதைக்கு மறந்துடுங்க ப்ளீஸ். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. நான் அடுத்து என்னன்னு சொல்கிறேன், அடுத்த கிளாஸில் விடாத. சில இருந்து சி ஷார்ப்
போகுது, அது ஒரு ஆஃப் டோன். C ஷார்ப் டு D ஆஃப் டோன். அப்போ C டு D பார்த்தீங்கன்னா ஹோல் டோன், இது வந்து ஹோல் W. அப்போ D டு E ஒரு ஹோல், இதுவும் ஹோல். ஆனால் E டு F எங்கே போகல, மேலே போகல. ஓகே, இது வந்து ஹாஃப் டோன், ஹோல் டோன், ஹாஃப் டோன். ஹாஃப் ஸ்டெப் இல்லாட்டி ஹாஃப்னு வச்சுக்கலாம், ஹெச்னு போட்டுக்கலாம். ஹாஃப், ஹோல் டோன், ஹாஃப் டோன். ஓகே, நான் எஃப்ல இருந்து G, எஃப்ல இருந்து G என்னது, திருப்பி இது வந்து ஹோல் டோன். G டு A ஹோல் டோன், A டு B ஹோல் டோன், B டு C திருப்பி என்னது, ஹாஃப் டோன். ஸோ ரெண்டு ஹாஃப் டோனும் எத்தனை ஹோல் டோன், 1 2 3 4 5, 5 whole tones and 2 half tones ஓட நம்ம இந்த மியூசிக்ன்றது டிராவல் ஆகுது. ஒரு கீபோர்டு ஒரு ஆக்டேவ்ல மியூசிக் ஆனது எப்படி டிராவல் பண்ணுது, 5 ஹோல் டோனாகவும் 2 செமிடோன் ஆர் ஹாஃப் டோனாகவும் டிராவல் பண்ணுது. இது வந்து எல்லா ஆக்டேவுக்கும் அப்படியே பொருந்தும். இங்க இருந்து இந்த சி வரல, இந்த சி, இந்த சில இருந்து எத்தனை ஆக்டேவ் இருந்தாலும் பியானோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. பியானோன்னு இல்லை, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி, கிட்டார் எல்லா எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்தாலும் அந்த மெத்தடில் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சியில் ஒரு 3 + 3 2 + 3 5 ஹோல் டோன்ஸும் 2 ஹாஃப் டோன்ஸாகவும் மியூசிக்கை ட்ராவல் பண்ணுற அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸோ இது வந்து ஹோல் டோன்ஸ். ஸோ ஹோல் டோன்னா என்ன, ஹாஃப் டோன்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஹோல் டோன்ன்றது ஒரு நோட்லேருந்து அடுத்த நோட்டுக்கு போகும்போது இது என்ன சொல்கிறோம், இடையில ஒரு ஷார்ப் இருந்துச்சுன்னா அது என்னது, ஹோல் டோன். ஸோ C டு D, ஃபார் எக்ஸாம்பிள் C டு E, இப்போ எத்தனை டோன் இருக்கு, C டு D ஹோல் டோன், இது ஒரு ஹாஃப் டோன். C டு D 1 டோன், அதுக்கடுத்து D டு E 1 டோன்ஸ், அப்போ 2 டோன்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து 2 டோன்ஸ்னு வாங்க. இப்போ C டு Fனா C டு E 2 டோன்ஸு, E டு F ஹாஃப் நோட், அப்போ 2.5 டோன்ஸ். C டு D அதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும், எந்த நோட்லேருந்து எந்த நோட் வரல. D டு F எத்தனை, D டு E 1 ஒரு டோன், ஒரு ஹோல் டோன். அதுக்கு F வந்து ஹாஃப் டோன், அப்போ 1.5 டோன்ஸ். E டு G, E டு F வந்து ஹாஃப் டோன், அப்புறம் F டு G ஒரு ஹோல் டோன், அப்போ 1.5 டோன்ஸ். ஸோ இது வந்து டோன் கால்குலேஷன் வாங்க. இது அளவுகோல், இது மியூசிக்குடைய அளவுகோல். சியிலேருந்து ஒரு டானிக் ஒரு நோட்லேருந்து அடுத்த எந்த நோட்டுக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்றத பார்த்தோம்னா அது ஹோல் டோன் ஹாஃப் டோனை கனெக்ட் பண்ணி சொல்கிறது. ஃபைன். ஸோ ஃபுல் டோன் ஹாஃப் டோன் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது நமக்கு, ஸோ C டு D மொத்தம் 5 ஹோல் டோனும் 2 ஹாஃப் டோனும் இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம மியூசிக் லைன்ஸ்க்கு வரும். லெட் மீ டேக் த லைன். ஸோ இதுதான் இந்த இதுதான் அந்த கீபோர்டு நான் பிக்சர் எடுத்து வந்தேன். ஓகே, நான் இது பாருங்க. ஸோ இந்த ஹோல் டோன் ஹாஃப் டோன் முடிச்ச பிறகு இப்போ இந்த நம்ம ஸ்டாப் லைனுக்கு வரோம். ஸோ இந்த ஸ்டாப் பாருங்க, இந்த ஸ்டாப் லைன்ஸில் எப்படி எழுதுறாங்க அப்படின்றது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் டிஜிட்டல் மியூசிக் சொன்னேன்ல, டிஜிட்டல் இது வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டன். இப்போ டிஜிட்டலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நான் சொல்கிறேன், இதை பாருங்கள். மியூசிக் ஸ்கோர் எழுதி போடுறேன், மியூசிக் ஸ்கோர். இதை போய் நீங்கள் டைப் பண்ணுங்கள், மியூசிக் ஸ்கோர் சாரி ரெட்டிங் யூஸ் பண்ணுறேன், MUSESCORE, மியூசிக் ஸ்கோர். இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க். ஸோ அந்த லிங்க் நான் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள்
டவுன்லோட் பண்ணுங்கள் மியூசிக் ஸ்கோர். ஸோ நான் அதை என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கூகுள் குரோமுக்கு போங்க. குரோமுக்கு போய் இதில் சர்ச்சில் போய் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் MUSESCORE மியூசிக் ஸ்கோர். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கான டவுன்லோட். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னா மேக் டவுன்லோட், இல்லாட்டி விண்டோஸ் மோஸ்ட்லி நிறைய விண்டோஸ் தான் வச்சுருப்பீங்க. விண்டோஸ் டவுன்லோட் அடிச்சு டைப் பண்ணிங்கன்னா வந்துருச்சா டவுன்லோட் மியூசிக் ஸ்கோர். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதா இப்போ ஆப்பிளுக்கு டவுன்லோட் ஃபார் மேக், லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இது இந்த டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 64 பிட். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த லிங்க். ஸோ இதை பார்த்துங்க. நீங்கள் இந்த சிம்பிள் எம் போட்டு யூ போட்டு மேலே ஒரு டாட் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஃப்ரீ சாஃப்ட்வேர் டு ரைட் மியூசிக் ஸ்கோர். இது ரொம்ப ஃப்ரீ, ரொம்ப நல்ல ஒரு சாஃப்ட்வேர். ஸோ எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணின பிறகு இது எப்படி லோகோ வந்து இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ரெஜியூம் பண்ணி காட்டுறேன். மியூசிக் ஸ்கோர் 3 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டர் இல்லாதவங்க அந்த ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்கவங்க இந்த மியூசிக் ஸ்கோரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நான் சொல்லிக் கொடுக்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இது ஓப்பன் ஆகும் நேரத்தில் ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இது இப்படி ஓப்பன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு ஸ்கோர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது நம்ம கம்போஸ் பண்ண ஸ்கோர்ஸ் எல்லாம் நம்ம சைடில் வரும். இதை நீங்கள் வேணாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கும். இதில் எப்படி இந்த ஸ்கோர் பேஜ் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ வேணாம், இப்படி ஓப்பன் பண்ணோடனே இந்த பேஜ் வரும். பார்த்தீங்களா? போயிட்டே இருக்கும். பேஜ் எத்தனை இப்போ 29 இருக்குது. ஸோ இதெல்லாம் இது என்ன, இந்த டைட்டில் எப்படி கொடுக்குறது, நம்ம நேம் எப்படி எழுதுறது, இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கங்க. இந்த இருக்கா 1 2 3 4 5 லைன்ஸும் 4 ஸ்பேஸும் இருக்கா. இது இந்த இன்டர்ஃபேஸ். இதை வச்சு தான் நம்ம இங்கே மியூசிக் டைப் பண்ண போகிறோம். ஓகே, இதெல்லாம் எப்படின்றத நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இந்த இன்டர்ஃபேஸ் என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம். இப்போதைக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த லிங்க்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்குக்கு போய் இதை விருப்பமுள்ள மாணவர்கள், விருப்பமுள்ள ஃப்ரெண்ட்ஸ் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸில் நான் இதை அப்படியே கொஞ்சமாக உங்களுக்கு நான் ஸ்கோர் எழுதுறதுக்கு சொல்லித்தரேன். அப்படி லேப்டாப் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கோர், இந்த பேஜ், இந்த பேஜ் இது எல்லாமே அழிச்சு இது வந்து போர்டில் கொண்டு வந்ததுனால எழுதியிருக்கேன். இது வந்து நீட்டாக இருக்கும். எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லாமல் நீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வருத்தப்பட தேவையில்லை, எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் பேஜை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ரூபாய்க்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்புறம் ஒரு பென்சில் எப்பயுமே ஃப்ரீயாக, எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேஜை எடுத்து நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் ஸ்கோர் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படி எழுதணும்னு முதல் சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஒரு பேசிக் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இனி நான் மியூசிக் உள்ளே போகலை. மியூசிக்கான ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேஜ் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. அதுக்கு அடுத்த கிளாஸில் இதில் இது நம்பரிங் சொல்கிறேன், ஸ்பேஸ் நம்பரிங் சொல்கிறேன். அதுக்கடுத்து எப்படி நோட், இதில்
இதில் எழுதணும் அப்படின்றத அடுத்த கிளாஸில் சொல்லுவோம். இப்போதைக்கு இதோடு நிப்பாட்டிக்கிறோம். ஸோ அடுத்த கிளாஸில் டைம் கிடச்சுன்னா நாளைக்கு கூட ஒரு வீடியோ போடுறேன். எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுடைய ஹாபியை டெவலப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டயத்தில் நீங்கள் உங்கள் ஹாபியை நல்லபடியாக டெவலப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டியர் friends for watching this video. Thank you.